ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமஹ. 62வது ஸ்லோகம் 253வது நாமா வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது 61 ஸ்லோகங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாமா தியான தியாத்ரு தேய ரூபா. தியான தியாத்ரு தேய ரூபா धर्मा धर्म विवर्जिता विश्वरूपा जाकरिणी स्वपन्ती तैजसात्मिका. ध्यान ध्यात्ரு தேய ரூபா. தியானம் தியானத்துக்கு உள்ள ரூபமாகும், தியான ரூபமாகவும், தியாத்ரு தியானம் பண்ணுபவனுடைய ரூபமாகவும், தேய ரூபா தியானத்துக்கு இலக்காக இருக்கும் பரவஸ்து ஸ்வரூபம், அப்பேற்பட்ட ரூபம், தேய ரூபம், அவளை நோக்கி தான் நம்மளால் தியானம் பண்ண முடியும். அப்போ தியானம் பண்ணப்படக்கூடிய பொருளாகவும் இருக்கின்றாள் அவள் தான். அவளை நோக்கி தான், அவளை குறித்து தான் தியானம் பண்ணுகிறோம். அப்போ அவளே தியான ரூபம், தியானம் பண்ணக்கூடியவனுடைய ஸ்வரூபம், தியானத்துக்கு உரிய பொருளாகவும் இருப்பவள் அவள். அஷ்டாங்க யோகத்தில் 7வது அங்கம் என்னதுன்னா தியானம். தியானம் அப்படின்னா அது மனதோட உச்ச நிலைன்னு சொல்லலாம். மிகுந்த மனத்தோட செயல்களில் மிகுந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடியது தான் தியானம். தியானம் பண்ணுறதுங்கிறதுனா ஒரு பொருளை நினச்சி அதே திருப்பி திருப்பி சிந்தனையில் நினைவு பெற்று கொண்டு வந்து அந்த ரூபத்தையே மனசுக்குள்ள இருத்தி அதை குறித்தே சிந்தனை பண்ணிக்கொண்டே இருப்பது தான் தியானம். நமக்கு இந்த தியானம் கை கூடுறதுங்கிறது ரொம்ப பேர்பட்ட அந்த ஆத்ம சாதகன் அவன் ஆத்மாவை அப்படி ஒரு பலப்படுத்தினால்தான் அந்த தியானம்ங்கிற நிலை கை கூடும். ஒருத்தன் காட்டுக்கு தியானம் பண்ண போகிறேன், நான் போய் இங்கெல்லாம் இருந்தால் எல்லாம் சத்தமாக இருக்குது, எனக்கு வேண்டாம்னு காட்டில் போய் தியானம் பண்ண போகிறேன்னு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவோம்னு கண்ணை மூடிட்டானான். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது அந்த காட்டில் இப்படி ஒரு பெண்ணு நடந்து போகும்போது அவள் காலில் ஒரு கொலுசு போட்டுருக்காளாம். அப்போ அந்த சப்தம் கேட்டோன்னா அவனுக்கு மனசு ஒருநிலைப்பட மாட்டேங்கிறதான், தியானம் கலையிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணை திறந்து பார்க்குறான். அந்த பெண்ணு போகிறான், என்னடா இது, இந்த பெண்ணு போகிறது நம்மளுக்கு தியானம் கை கூட மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு என்ன பண்ணான்னா காதை நல்லா மூடிட்டாங்க. காதை மூடிட்டு சரி அதில் காதில் பஞ்சை வச்சு இது பண்ணிட்டு தியானம் பண்ணுவோன்ட்டு தியானம் பண்ணுறா. திருப்பி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, காலில் கொலுசு பண்ணிட்டுருக்கா, தலையில் பூ வச்சுட்டுருக்கா. பூ வச்சுட்டு அப்படியே கடந்து போகும்போது அந்த வாசனை மூக்கில் அவனுக்கு இதாக இருந்தான். அப்போவும் அவன் மனசு அதில் தியானத்தை நிலைக்காமல் கலைகிறான். என்ன அப்படின்னு பார்த்தால் இந்த பூ வாசனையினால தியானம் கலையிறதுன்னா அப்போ மூக்கை என்ன பண்ண முடியும், மூடிக்க முடியுமா? காதும் மூடிட்டாச்சு, மூக்கை என்ன பண்ண முடியும்? அப்போ தியானம்ங்கிறது எது அப்படின்னா சுற்றுப்புற சூழலில் எந்த விதமான சப்தங்கள் இருந்தாலும் மனதை ஒரு பொருளில் நிலை நிறுத்தி நம்மளோட அப்படியே தியானம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆத்ம சாதகன் அப்பேற்பட்ட நிலையை அடையும் போது அந்த ரூபமாக அம்பாள் வருகிறாள் அப்படிங்கிறா. அப்போ தியான ரூபமே அவள் தான். அப்போது நம்மளோட மனசு கட்டுப்பாடு, எந்த இடத்துலையும் தியானம்ங்கிறது கை கூடும். அப்போ நம்மளோட மனசோட கட்டுப்பாடு தான் காரணமாக இருக்கணும். எந்த கரணங்கள்னாலையும் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் நம்மை பாதிப்படைய விடாமல் அந்த தியானத்தில் ஒன்றுபடணும். அப்போ அந்த பரத்தில் ஒன்றுபட்டுட்டோம்னா அவன் ஞானி ஆயிடுவான். அப்போ நம்மளோட சிந்தனைங்கிறது ஒரு பொருள் அம்பாளை நோக்கியே அந்த தவத்தை பண்ணினோம்னா, சிந்தனையை செலுத்தினோம்னா அதுதான் ஒரு தியானம். ஒரு பொருளை மனதில் நிறுத்தி அதை நோக்கியே நம்ம சிந்தனையை செலுத்துவது தான் தியானம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒருவன் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் அவன் அந்த ஆத்ம சாதகன் அம்பாளை நோக்கி செல்வதில் முன்னேறுகிறான்னு சொல்லலாம். இந்த அனைத்துமே எந்தது அம்பாளோட பரம்பொருளோட தோற்றம். எந்த இடத்துல பார்த்தாலும் அவள் தான் தோற்றம். எதை வேண்டுமானாலும் நம்ம எண்ணிக்கலாம், எல்லாமே அம்பாள் தானே,
அப்போ ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம எண்ணலாம்னு நினச்சிட்டு அது தியானம் பண்ணிட்டோம்னா அது வந்து தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சாப்பாடுங்கிறது இருக்கு. அந்த சாப்பாடை பற்றியே நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு அந்த சிந்தனை வந்து எல்லாருக்கும் உள்ளதுதான். நம்மளுக்கு அடுத்த நேரம் சோறு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? என்ன சாப்பாடு கிடைக்கும்? அப்படின்லாம் அது வந்து எல்லா உயிர்களுக்கும் அந்த சிந்தனைங்கிறது பொதுவானது. ஆனால் அப்போ அது அதை பற்றி சிந்தனை இருக்கிறதுனால அது தியானம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது இந்த அன்னத்தை வந்து நம்ம வந்து சமைக்கும் போது அதை தான் உண்ணும் உணவு அப்படின்னு எண்ணி அப்போ பண்ணினான்னா அது வந்து தியானமாகாது. அதை வந்து சுவாமிக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு அந்த நெய்வேத்தியம் அப்படின்னு எண்ணி அதை சமையல் பண்ணும்போது அது தியானம் ஆகிறது. அம்பாளுக்கு எல்லாமே இது சுவாமிக்காண்டி அப்படின்னு அப்போ அந்த அன்னத்தையே அவன் வந்து அந்த சுவாமியோட ஸ்வரூபம் அந்த பரமனாக அவன் கருதுவான்னால் அது வந்து சிறந்த தியானம். தியானத்தில் மேலான தியானம். இந்த கோவிலில் விக்கிரகம் இருக்கு. விக்கிரகத்தை கல்லுன்னு நினைச்சோம்னா அது வந்து கல்லு, அது வந்து சின்மயம் அப்படி அதுதான் வந்து பராசக்தியோட ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா கல்லுன்னு நினைக்காம அது வந்து ஒரு தியானம். சித்து அப்படிங்கிற ஒரு வஸ்து தான் அது நம்ம ஜகத்துல ஜீவன், ஜகத்தும் ஜீவனமாக அதுதான் விளங்குகிறது. அப்படி சிஸ்வரூபத்தையே நம்ம நிலைநாட்டி இருக்கும்போம்னா அப்பேற்பட்ட நிலை வந்து மிக சிறந்த நிலை. அம்பிகையோட ஸ்வரூபத்துக்கு மாற்றாக எந்தவித தியானம்ங்கிறதும் இல்லை. அப்போ அது இல்லாம வேற இதை நோக்கி அவன் சிந்தனை செய்வானானால் அவன் வந்து தியானம் செய்பவன் அல்ல, அவன் ஆத்ம சாதகன் ஆக மாட்டான். அப்போ அவன் வேற ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைச்சிட்டு பண்ணாலும் அப்பேற்பட்ட அந்த இஷ்ட தேவதையும் அது இது இதாகாது. அப்போ அம்பிகை தான் எல்லாமாக இருக்கிறதுனால அவள்தான் தியானத்துக்குரிய பொருள். தியாத்ரு தியானத்துக்குள்ள ரூபமாக இருக்கா, தியானம் பண்ணக்கூடியவனுடைய ரூபமாக இருக்கா, தேய ரூபாவாகவும் இருக்காள். அவள் தான் சிந்தனை செய்வதற்குரிய பொருளாகவும் இருக்கின்றாள். அதனால் அம்பாள் வந்து தியாத்ரு தேய ரூபா அப்படின்ற நாமத்தால் அழைக்கப்படுறா. அடுத்த நாம தர்மா தர்ம விவர்ஜிதா, தர்ம அதர்ம விவர்ஜிதா, தர்மா தர்ம விவர்ஜிதா. தர்மம் அதர்மம் இரண்டுக்குமே அவள் சம்பந்தப்படாதவள். அதனால அவள் வந்து தர்ம அதர்ம விவர்ஜிதா, ரெண்டுமே அவளுக்கு ஒன்று தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லாத அது ரெண்டத்தோடையும் சம்பந்தப்படாதவள் அவள். இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த பிரபஞ்சத்துல எல்லா பொருட்கள் இருக்கு, எல்லாம் அதையெல்லாம் தர்மஸ்வரூபங்களாம். எப்படி அதை சொல்லலாம்னா, தண்ணீரோட இயல்புங்கிறது நினைக்கிறது, அது வந்து அதோட தர்மம். தீயோட சுபாவம் தர்மங்கிறது தகிக்கிறது, அது சுடணும், அதுதான் அதோட தர்மம். தீனா சுடணும் அப்படிங்கிறது, தண்ணீர்னா நினைக்கணுங்கிறது. அப்போ இந்த அசையும் அந்த பொருட்கள் உயிர் வகைகள் எல்லாம் தன்னோட முன்னேற்றத்துக்கு ஏற்றவாறு முயற்சியை எடுத்துக்கொள்றது. ஆனால் அது வந்து தர்மமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது வழி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி தர்மத்தோடு இணைந்து இருக்கிறதா இருக்கும். நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் தர்மத்துலேருந்து பிசகுவதில்லை. யாரோ பண்ணுறா, இல்லைன்னு நம்ம சொல்லலை. மற்ற உயிர்கள் சிற்றுயிர்களுக்கெல்லாம் தர்மம்லேருந்து அது தொழில் அது செஞ்சுட்டே இருக்கு. அது அதோட நிலையிலேருந்து பிறழ்வதே இல்லை. யார் மனிதன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தர்மங்களை முறையாக செய்யணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சமயத்தில் முறை தவறி செய்வான். இல்லை அது வேண்டவே வேண்டான்னு அந்த கடமை கர்மாவை செய்யாவே போவான். அப்போ முறையாக செய்யப்படுகின்ற அந்த கர்மம் அதுதான் தர்மம் எனப்படுகிறது. முறை தவறி செய்யப்படுகிற கர்மம் வந்து கடமையை நிறைவேற்றுவாதே அலட்சியமாக விட்டு விடுறது, இரண்டுமே வந்து அதர்மம் அப்படின்னு சொல்றது. நம்மளுடைய முன்னேற்றம் ஒருத்தனை அடையணும்னா தர்ம வழியை தேர்ந்தெடுத்தா நல்ல வகையில முன்னேறிட்டு போடலாம். அதற்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது என்னது, அதர்மம். இந்த அனுகூலமான கர்மம்ங்கிறது தர்மம்னு சொல்லப்படும், பிரதிகூலமான கர்மம்ங்கிறது அதர்மம். அப்போ நமக்கு இந்த இரண்டுக்கும் நடுவுல தான் இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு போராட்டமே நடந்து வருது. தர்மமும் இருக்கு அதர்மமும் இருக்கு. சமயத்துல அதர்மம் வழி வந்து அப்படியே கவர்ச்சிகரமா இருக்கும், நம்மளை எல்லாம் ஏமாற்றி இந்த வழியில நம்ம அப்படியே மயங்கி அதர்ம வழியில சில பேர் பொருள் ஈட்டுறதுக்காண்டி அதர்ம வழியில போய் சம்பாதிப்பா. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பகட்டா இருக்கும், அப்படி ஜாலங்கள்லாம் பண்ணி நம்மளை மயக்கி இழுக்கக்கூடியது.
அப்பேற்பட்ட போராட்டங்கள் இருக்கக்கூடியது. நம்மளை வாழ்வை நடத்துறதுக்கு பொருள் சம்பாதிக்கணும்னா அதர்ம வழியில் போய் சம்பாதிக்கிறவா இருக்கா. இந்த பிரபஞ்சம் கர்மஸ்வரூபமாக இருக்கு. அம்பாள் கிட்ட ஆனால் அந்த பரவஸ்து அந்த பொருட்கள்கிட்ட கர்மம் இல்லை. அது கர்மாதீதம். எப்பொழுதும் அது தன்னோட ஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடியது. அம்பாள் தன் நிலையை விட்டு சிறிதும் பிறழாதவள். அதனால தான் அம்பாள் தர்ம அதர்ம விவர்ஜிதா அப்படின்ற நாமத்தால போற்றப்படுகிறாள். அடுத்தது விஸ்வரூபா. விஸ்வரூபா அப்படின்னா எப்பேற்பட்ட 256வது நாமா. விஸ்வம்னா இந்த உலகம், அகில அண்டங்களும் சேர்ந்ததுதான் விஸ்வம். இந்த விஸ்வரூபானா அனைத்துமாக, இந்த தோன்றி உள்ள அனைத்துமாக இருப்பவள் அம்பாள். அகில அண்டத்துக்கும் பொதுவாக ஏற்பட்டுள்ள பெயர் தான் விஸ்வம். அதில் ஆதிசக்திக்கும் பரசிவத்துக்கும் வேற்றுமையே கிடையாது. ஆதிசக்தி தான் மூல பிரகிருதி. அவள்கிட்டேருந்து தான் எல்லாம், அண்ட கோடிகள் ஜீவ கோடிகள் எல்லாம் அவள்கிட்டேருந்து தான் உருவாகிறது. ஆக எல்லா தோன்றி உள்ள அத்தனையுமாக இருக்கக்கூடியவள் இந்த பரதேவதையாகிய பராசக்தி. அதனால் அவள் காணும் பொருள் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவள், எங்கும் இருக்கக்கூடியவள் விஸ்வரூபா. இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறாள். அவள்தான் விஸ்வரூபா என்று நாமத்தால் போற்றப்படுகிறாள். அடுத்தது கொஞ்சம் நாமாக்கள் இதாக இருக்கும். ஜாகரிணி. ஜாகரிணி அப்படின்னா ஜாக்கிரத அவஸ்தா அப்படின்னு சொல்கிறது. அந்த ஜாக்கிரத அவஸ்தையில் எப்படி இருக்கக்கூடியவள்னா ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவள் அவள் தான். ஜாக்கிரத நிலை அப்படின்னா இந்த ஆத்மா என்ன பண்ணுறான்னா ஸ்தூல சரீரத்தை பயன்படுத்தலாம். ஜாக்கிரத அவஸ்தையில் இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் அவனால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் அவைகளை தான் வச்சுண்டு அவன் எல்லா விதமான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறான். அது முறையான இதில் இருந்தால்னால் அது தர்மம். அந்த தொடர்பு முறை தவறி போகுமானால் அது அதர்மம். அதனால இந்த ஜாக்கிரதா அவஸ்தையில் தர்மம் அதர்மம் புண்ணியம் பாபம் இவை எல்லா செயல்களும் நிகழ்கின்றது. புண்ணிய செயல்களை செய்யும் போது நல்லது, நல்ல முறையில் காரியங்கள் செய்யும் போது தர்மமாக பார்க்கப்படுகிறது. பாவ காரியங்களும் செய்யலாம். அந்த பாவ காரியங்கள் அதர்ம காரியங்கள். அப்படி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தர்ம காரியம் பண்ணி நல்ல முறையில் எல்லா செயல்களும் செய்து வந்தோம்னா, புண்ணியம் செஞ்சுட்டு வந்தோம்னா அதன் மூலமாக நம்மளாம் மேல்நிலைக்கு போக முடியும். ஆனால் புண்ணியம் பண்ணாமல் பாவம் அதர்மம்லாம் பண்ணினா எப்படி போயிடுவா, கீழான நிலைக்கு வரும். அவள் போயிடுவா. இப்பேற்பட்ட அந்த விவகாரம் எல்லாம் அம்பிகை இடத்திலிருந்து வந்தவை. நம்ம பண்ணின புண்ணிய பாவ கர்மங்களுக்கு ஏற்றாப்புல தான் நம்மளோட வாழ்க்கையும் அமைத்து கொடுக்கப்படுகிறது. அம்பாள் அதெல்லாம் ரொம்ப ஒழுங்காக கரெக்டாக முறையாக பண்ணிடுவா. அதனால தான் அவள் ஜாகரிணி. அம்பாள்கிட்ட தான் எல்லாமே வந்தது. அதனால் அவள் ஜாகரிணி என்று நாமாவால் அழைக்கப்படுகிறாள். ஸ்வபந்தி. ஸ்வபந்தி அப்படின்னா சொப்பன அவஸ்தை. ஸ்வப்பன அவஸ்தை ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளும் அவள்தான். இந்த ஜாக்கிரதை அவஸ்தையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்தூல சரீரம் சூஷ்ம சரீரம் காரண சரீரம் எல்லா சரீரங்களையும் காரியம் பண்ணுறோம். சொப்பன அவஸ்தையில் நம்ம படுத்துட்டு இருப்போம். ஸ்தூல சரீரம் வேலை செய்யவே செய்யாது. நம்மளோட சரீரம் நாம பாட்டு தூங்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த சூஷ்ம சரீரமும் காரண சரீரமும் தான் அங்கே வேலை செய்கிறது. காரண சரீரம் மனசு வேலை செய்யும். சூஷ்ம சரீரம் கனவு உலகத்தில் நம்ம தனியாக ஒரு உலகத்தையே அமைச்சிருவோம் எல்லாத்தையும். அப்போது அந்த ஜாக்கிரத அவஸ்தையில் காணப்படும் இந்த ஜகத்து ஜீவர்கள் எல்லாம் நமக்கு புறம்பானவையாக இருக்கும். இந்த சொப்ன அவஸ்தையில் காணும்போது எல்லாம் அப்போ நடக்கிற மாதிரி நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜகத்து ஜீவர்கள்லாம் நம்ம கூடயே அப்படி நம்மளை விட்டு அவள் நீங்காதவாங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துடும். நம்மளோட மனசு அதற்கு காரணம். இந்த கனவு காண்பவனோட கனவுல என்ன வரும், காட்சியில் எல்லாரும் வருவா. நல்லவா வருவா, கெட்டவா வருவா. நல்ல கர்மங்கள் செய்கிற மாதிரி கனவு காணுவா. கெட்ட கர்மங்கள் எல்லாம்
நம்ம கனவு காணும்போது அது அப்படியே நம்மளுக்கு நிஜத்தில் நடக்கிற மாதிரியே நம்மளோட அறிவுலேருந்து அப்படியே வேலை செய்கிற மாதிரியே தோணும் நம்மளுக்கு. ஆனால் அவனோட இதெல்லாம் எதை மனசை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டவன், நம்மளா ஒன்றும் சிருஷ்டிக்கப்படல. தூங்கும்போது நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. மனசுக்குள்ளே அதுவாக ஒரு உலகத்தை படைக்கும். நம்ம எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், எங்கேயோ அந்த இதை பட்டுற மாதிரி இருக்கும், மாளிகை கட்டுற மாதிரி இருக்கும், பிளேனில் போகிற மாதிரி தோணும், என்னெல்லாமோ நடக்கும் மனசு வந்து. அப்போ அந்த எல்லா இதுவும் என்று மனதை கொண்டு சிருஷ்டிக்கப்படும் இந்த செயலுக்கும் காரணம் அம்பாள். அந்த சொப்ன அவஸ்தை ஸ்வரூபமாகவும் அவள் இருக்கிறாள். அதனால அவள் ஸ்வபந்தி என்று பாராட்டப்படுகிறாள். அடுத்த நாம தைஜசாத்மிகா. தைஜசாத்மிகா 259வது நாமா. தைஜசன், அதாவது ஹிரண்ய கர்ப்பன் மயமாக இருக்கக்கூடியவள். ஜாக்கிரதை அவஸ்தையில இருக்கும்போது இந்த ஜீவர்களோட மொத்த கூட்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தைஜசன். இந்த அனைத்து ஜீவ கோடிகளின் முழுவதுமாக தொகையாக அம்பிகை இருக்காள். அதனால அவளுக்கு பெயர் தைஜசாத்மிகா அப்படின்னு சொல்றார். அடுத்த நாமா சுப்தா, அதாவது சுஷுப்தி அவஸ்தையிலும் இருக்காள் அவள். இந்த சுஷுப்தி அவஸ்தை அதில் வந்து காரண சரீரம் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ அந்த சுஷுப்தி அவஸ்தையில் உள்ள அந்த ஜீவர்களின், அந்த ஜீவ கோடிகளின் மயமாக அம்பிகை இருக்காளாம். அந்த ஜீவ கோடிகளுக்கு வேறாக மாற்றாக இல்லை, அவள் அந்த ரூபமாகவே இருக்கிறாள். அதாவது அவர்கள் மயமாகவே அவள் இருக்கிறாள், அம்பாள் இருக்கிறாள். அதனால சுஷுப்தி அவஸ்தையில் இருப்பவள் சுப்தா என்ற நாமத்தால் அழைக்கப்படுகிறாள். அதாவது இது வந்து 63வது ஸ்லோகம். இந்த நாமா வந்து சுப்தா 260வது நாமம். சுப்தா பிராக்யாத்மிகா துர்யா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி. சுப்தி பார்த்தோம், சுஷுப்தி அவஸ்தையில் இருப்பவள். அடுத்த நாமா பிராக்ஞாத்மிகா. பிராக்ஞாத்மிகா அப்படின்னா அந்த சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கும்போது அப்படி அந்த அந்த ஒரு கூட்டு இருக்கு இல்லையா, அந்த ஜீவர்களோட மொத்த கூட்டாமல் அவள் தான் இருக்கான்னு சொல்லும் போது அவள் ஈஸ்வரி. அந்த சமஷ்டிக்கு மொத்த தொகை கூட்டு சமஷ்டி, அந்த சமஷ்டி தான் ஈஸ்வரன் ஈஸ்வரி அப்படிங்கிற நாமாவால் அழைக்கப்படுறா. அப்போ அந்த சுஷுப்தி அவஸ்தையில் உள்ள அத்தனை ஜீவர்களையும் அவள் வந்து தன்னோட வயத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள். அவள் அந்த சமயத்தில் இருந்து நம்மளை அதை வந்து ஆட்டி வைக்கிறாள். அப்போ அந்த அந்த தன்மயமாக அவள் இருப்பதால் அவள் பிராக்ஞாத்மிகா. பிரஜருக்கு, ஆத்மாவுக்கு அவள்தான் தலைவியாக இருக்காள், ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அதனால அவள் பிராக்ஞாத்மிகா என்ற நாமாவால போற்றப்படுகிறாள். துர்யா, அடுத்த துர்யா நிலை. துர்யா அப்படிங்கும்போது துரிய ஸ்வரூபம். துரிய ஸ்வரூபம் அப்படின்னு என்னதுன்னா, அந்த நித்தியம் இல்லாத பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள்ல நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா அதில் நித்தியமாக ஒரு சில வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பரவஸ்துக்கு தான் துரியம் அப்படிங்கிற நாமாவது கொடுக்கப்படுகிறது. இந்த ஜாக்கிரதம், சொப்னம், சுஷுப்தி இந்த மாறி மாறி வரும் நமக்கு. இந்த 3 அவஸ்தைகளுக்கும் இந்த ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் துரியம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஜாக்கிரத அவஸ்தையில் ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு வந்து ஒரு பிரக்ஞையை கொடுக்கக்கூடியது வந்து துரியம். சொப்ன அவஸ்தையில் இருக்கும்போதும் அது ஒரு பிரக்ஞை வருது, நடக்கிற மாதிரி தோன்றது இல்லையா எல்லாத்தையும், அதற்கு வந்து அந்த பிரக்ஞையை அளிக்கக்கூடியதும் வந்து துரியம். அப்போ சுஷுப்திக்கும் ஆதாரமாகவும் பிரக்ஞையை வழிகின்ற பாங்கிலும் துரியம்ங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றது. ஒன்றும் தெரியலப்பா, எனக்கு நல்லா தூங்கினேன், அடிச்சு போட்ட மாதிரி கட்ட மாதிரி தூங்கினேன்ப்பா அப்படின்னு ஒரு சுஷுப்தியில் இருக்கிறவன் ஒருத்தன் சொல்றான்னா அப்போ அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று வந்து உணரப்படுகிறது. ஏதோ அப்படி தூங்கினோங்கிறது ஒரு உணரப்படுறது இல்லையா, லேசாக ஒரு மங்களா ஒரு உணர்ச்சி இருக்கு.
அப்போ அதுக்கு வந்து துரியம்ங்கிறது வந்து ஆதாரம் இல்லாம போயிடும். அதனால அந்த சுஷுப்திங்கிறது வந்து அவனால சொல்ல முடியாது. இப்போ ஒரு படம் ஓடுறது, சினிமா பார்க்குறோம், திரைப்படம். திரைப்படத்துல என்னலாம் தோன்றது, அங்க கதை ஓடும். அதுல கனவு வரும், நினைவு வரும், அப்படியே ஆழ்ந்த தூக்கத்தை காட்டுவான். அந்த நிலை எல்லாம் எல்லா இதுவும் மாறி மாறி வரும். ஆனா அது திரை வந்து எப்படி இருக்கும்? அசைவில்லாம இருக்கும். அதுல எல்லாம் ஓடும். அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த திரை இல்லாம படம் ஓட்ட முடியாது. திரைப்படம் காட்டவே முடியாது. திரை இல்லைன்னா திரைப்படம் காட்ட முடியுமா? நம்ம எப்படி பார்ப்போம்? அப்போ அந்த திரைக்கு நிகர் தான் அந்த திரை அப்படிங்கிறது தான் துரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது வந்து எல்லாத்துக்கும் இதா இருக்கு. அப்போ அன்னை பராசக்தி இந்த துரிய ஸ்வரூபமாக இருக்கின்றாள். அதுதான் இந்த திரைப்படம் வந்து திரை இல்லைனால் திரைப்படம் இல்லை. அப்போ அந்த திரைங்கிறது தான் துரியம். அன்னை பராசக்தி இந்த துரிய ஸ்வரூபத்தில் இருக்காள். அவள் இல்லாமல் எதுவுமே இல்லை. அடுத்த நாமா சர்வ அவஸ்தா விவர்ஜிதா. சர்வ அவஸ்தா விவர்ஜிதா, எல்லா விதமான அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவள். எந்த அவஸ்தைகள்னாலும் நமக்கு தான் எல்லா எல்லா அவஸ்தைகள் துன்பங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் நாம தான். அம்பாளுக்கு எதுவுமே கிடையாது. அவள் எப்பொழுதும் ஒரே நிலையில இருக்கக்கூடியவள். இப்ப நம்மளோட மனசு தான் காரணம் இல்லையா? ஒரு நம்மளோட துன்பத்துக்கு என்ன காரணம்? ஆசை. ஆசைப்படுறதுக்கு எது? மனசு. மனசு எனக்கு அது வேணும்னு நினைக்கும் போது அதையே நினைச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த மனதோட மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லப்படுறது தான் அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுறது. மனது வந்து எப்போதும் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும். மனசு மாறுறதுக்குள்ள ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சாச்சுன்னா உடனே கொடுத்துருப்பா. அடுத்த நிமிஷம் உடனே சீர்தூக்க ஆரம்பிச்சிடும். இல்லையோ இது கொடுக்க வேண்டாமோ, நாமளே வச்சுக்கலாமோ, நம்மள்ட்ட ஒன்று இருக்கு பரவாயில்ல, ரெண்டாவது இருந்தால் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு மனசு ஒரு நிமிஷம் நினைக்கும் கொடுக்கலாம்ட்டோ அடுத்த நிமிஷம் மாறிடும். அப்போ இப்பேற்பட்ட மாறுதலுக்கு உட்பட்டது மனது வந்து மாறுபடும் தன்மை. இப்போ ஒன்று தோணும், அடுத்த நிமிஷம் ஒன்று தோணும், வேற இதில் ஒன்று தோணும். அப்போ இப்பேற்பட்ட மாறுபடுற தன்மைகளை கொண்ட மனது, அதனால அவஸ்தைகள் நம்மளுக்கு உண்டு. ஒரு அவஸ்தை வரும், நம்ம மனசு காரணம், இல்லை இது வேண்டாம் போயிடுது, வேண்டாம் இந்த இது நம்மளுக்கு அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டோம்னா அது போயிடும். அப்படியே அப்போ அந்த போக்கும் வரவும் உண்டு நம்மளுக்கு. இந்த அவஸ்தை அது மனசோடைய விகாரத்தினால தான், மாறுபாடுனால தான். அன்னை பராசக்தி எப்பேற்பட்ட ஸ்வரூபம், சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம் அவள். அதனால அவளுக்கு இந்த அவஸ்தையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவள் இந்த அவஸ்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். சர்வ அவஸ்தா விவர்ஜிதா. சர்வ அவஸ்தா விவர்ஜிதா. அடுத்த நாமா சிருஷ்டி கர்த்திரி. அவள் தான் எல்லா தொழில்கள், எல்லா பஞ்சகிருத்திய பராயணா. அவள் வந்து 5 விதமான தொழில்களும் பண்ணக்கூடியவள். படைத்தல் என்னும் தொழிலையும் செய்பவள். அதான் 5 தொழில்கள் அதுவும் வரும். அம்பாள் வந்து இந்த கர்மாக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அவள் துரியம் அல்லது சுத்த சைத்தன்யம் அப்படின்னா சொல்லும் போது அவள் எப்படி அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவளா இருப்பா அப்படின்னு சொன்னா, அவளோட சன்னிதானத்துல அவள் கண்ணு முன்னால அவளோட அருள்னால தான் இந்த எல்லா செயல்களுமே நடக்கின்றது. இப்போ அண்ட கோடிகளையும் வந்து சிருஷ்டி பண்றா. அது வந்து அதுதான் வந்து விஸ்வகர்மம் இல்லையா? உலகத்தை படைக்கிறதுங்கிறது விஸ்வகர்மம் ஆயிடுறது. தலை சிறந்த விஸ்வகர்மமா இருக்கு. ஆனா அம்பாள் எப்பவும் தன் ரூபத்துல தான் இருக்கா. தன்னுடைய சன்னிதானத்துல அண்ட கோடிகள் ஜீவராசிகள் எல்லாரையும் தோற்றுவிக்கக்கூடிய மகிமை படைத்தவள் அன்னை பராசக்தி தானே. பிரபஞ்சம் இல்லை, ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவளாக இருக்கிறாள். எந்த தொழிலும் அவள் செய்வதில்லை, எந்த காரியமும் செய்வதில்லை. ஆனால் அவளுடைய சன்னிதான விசேஷத்தால அந்த அண்ட கோடிகள் எல்லாம் தோற்றத்துக்கு வருகின்றன. அதனால அவள் வந்து சிருஷ்டி கர்த்திரின்னு அவளை சொல்லப்படுகிறாள். அப்படி சொல்றதுல அது வந்து தப்பே இல்லை. அது வந்து அவள் சிருஷ்டி கர்த்திரி. அவள் இந்த உலக காட்சியில காண்பறது எல்லாமே அவளுடைய சிருஷ்டி. அதுதான் அப்படி சொல்றதுதான் முறை. நம்ம எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். இதை வந்து யார் படைச்சா? அம்பாள். எல்லாம் பகவான் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவரோட மகிமை சன்னிதானத்துல அவளோட மகிமையினால
அண்ட கோடிகளும் தோற்றுவிக்கப்படுகின்றன. அதனால அவள் சிருஷ்டி கர்த்திரி இன்று நாமாவால் அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாம பிரம்ம ரூபா. சிருஷ்டிகர்த்தா யாரு? பிரம்மா. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், காக்கும் தெய்வம், படைக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இப்ப சிருஷ்டிகர்த்தா யாரு? நான்முகன். அந்த நான்முகன் பிரம்மாவின் வடிவத்தில் இருக்கக்கூடியவள் இவள்தான் பிரம்ம ரூபா. இப்போ நம்ம சிவனும் பார்வதியும் நம்ம சக்தி தனித்தனியா சொல்றோம். அது நம்மளோட வசதிக்காண்ட 2 விதமா சொல்றோம். ஆனா 2 பேரும் சேர்ந்த ஸ்வரூபம், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் தான். அந்த சக்தியும் சிவனும் ஒன்றுதான். அக்னி இருக்கு. இப்ப அக்னி கிட்டக்க என்ன இருக்கு? அதுட்ட உஷ்ணம், அது தகிக்கும், அதோட சுபாவம் அது. அப்படித்தான் அக்னி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும்? அக்னி ஒன்னா தெரியும், அது சூடு தெரியுது இல்லையா? அப்ப ஆனா அக்னி ஒன்றுதான். அதை போல மூர்த்தி தான் ஒன்று அப்படின்னு சொன்னா கூட அதையே நம்ம என்ன பண்றோம்? ஆண்பாலாகவும் பெண் சக்தியை பெண்பாலாகவும் பிரித்து வைத்து 2 மூர்த்திகளாக நாம வழிபடுறோம். ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தத்துல ஒன்றுனாலும் 2ஆ நம்ம அதை 2 மூர்த்திகளாக பிரித்து நாம வழிபடுறோம். இந்த பிரபஞ்சம் நான்முக கடவுள் பிரம்மா, அவரால் தான் படைக்கப்படுறது இல்லையா? அதனால இந்த பிரபஞ்சம் பிரம்ம ஸ்வரூப பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா காலமும் இதுக்குள்ள எப்படி நடக்கிறது? சிருஷ்டி படைத்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம சர்வ காலமும் பிரம்மதேவன் ஏதோ படைச்சுட்டே இருக்கான் அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். ஒரு மாடு இருக்கு, அது குட்டி போடுறது, கண்ணு போடுறது, அடுத்தாப்புல ஒரு இது பண்றது, இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரு நாய் இருக்கு, எல்லாமே காட்சியை கண்டுகொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம என்ன பண்றோம்? அதெல்லாம் காணும்போது அதை படைக்கிறது பிரம்மான்னு பார்க்குறோம். நான் ஏதோ குட்டி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நம்மளுக்கு அது பிரம்மதேவன் அப்படிங்கிற பொருள் படும்படி நம்ம மனசுக்கு அது தோன்றவே இல்லை. அதே நமக்கு அந்த பரிபக்குவம் இல்லை மனசுக்கு. அது ஃபுல்லா படைக்கப்படுவது ஃபுல்லா பிரம்மதேவனால தான். ஆனா நம்மளுக்கு அந்த பரிபக்குவம், மனசு பக்குவம் அடையாதனால அது பிரம்மதேவன் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு அந்த நினைப்பே வராது. அதனால்தான் பிரம்ம ரூபா அப்படி இருக்கக்கூடியவள் அம்பாள். கோத்ரி அடுத்த நாம. கோத்ரினா காப்பாற்றக்கூடியவள். நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டா. உலகத்துல படைச்சிட்டா, நம்மளை படைச்சாச்சுன்னா அவள் காப்பாற்றாம இருப்பளா? ஏதோ சொல்லுவா இல்லையா, மரம் வச்சவன் தண்ணி விடுவான்ப்பா அப்படின்பா. மரம் வச்சவன் தண்ணி விடுவா, நம்மளை படைச்சிருக்கான்ப்பா, நம்மளுக்கு ஏதாவது வழி காட்டாமையா போயிடுவா? நிச்சயமா காப்பாற்றுவாப்பா. ஆனால் அவள் காப்பாற்றுவாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவளை சரணாகதி அடையிடும். அவள் காப்பாற்றுவாளாப்பா? எல்லாம் அவங்க செய்யறா, இங்க செய்யறா, நமக்கு எங்கப்பா செய்ய போறா அவ அப்படின்னு சந்தேகத்துல இருக்கக்கூடாது. அன்னை காப்பாற்றுவாள். நம்மள யாரு படைச்சிருக்காளோ நம்மளுக்கு அவளை நிச்சயமா காப்பாற்றுவாள். அப்போ காப்பாற்றுபவள் அப்படிங்கிற நாம இந்த கோப்திரினா எல்லாரையும் படைக்கிறா, அவள் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அவள் தான். ஏதாவது ஒரு வழி விடுவா, எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருப்பா. நம்மளுக்கு காட்டினாலும் சில பேர் அந்த வழியை பிடிச்சிக்காம அதர்மத்து வழியில போறவாளும் இருக்கா. நல்ல வழி இருக்கும், அதர்ம வழி இருக்கும். பணத்துக்கு ஆசைப்பட்ட அதர்ம வழியில தான் போவா. நல்ல வழி பாதை கண்ணுக்கு தெரியாது. அதான் நல்ல பாதைகள் இருக்கும்போது முட்கள் நிறைந்த கரடு முரடான பாதையை தேர்ந்தெடுத்து போவா அவள்லாம். அது அப்ப அது யாரு? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறது யாரு? அம்பாள் தான். ஏன்னா அவன் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்புல அவன் மனசுல அந்த எண்ணங்களை தோற்றுவிக்கிற அம்பாள் அதனால காப்பாற்றுபவள் அவள் தான். நம்மளை படைத்தவள் நிச்சயமா காப்பாற்றுவாள். காப்பாற்றுபவள் என்பது இந்த நாமத்தோட பொருளா பார்க்கப்படுகிறது. கோவிந்த ரூபிணி அடுத்த நாமா. கோவிந்த ரூபிணி 267வது நாமா. கோவிந்தன் யாரு? விஷ்ணு அல்லது கோவிந்தன் அல்லது விஷ்ணு ரூபமாக இருப்பவள் அம்பாள் தான். இப்ப நாம எல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கோம்னா சிருஷ்டிகர்த்தா யாரு? பிரம்மா. அந்த பிரம்மா தேவனுடைய செயல்னாலதான் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த உலகத்துல நாம பிறந்திருக்கோம், இந்த உலகத்துல நிச்சயமா வாழ போறோம் நிறைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே நம்ம நிலை பெற்று இருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. நம்மளை படைச்சாச்சுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வாழ்ந்துட்டு கடைசியில பேரம் பேத்தி எடுத்து அவளை குழந்தை பார்த்துட்டு இப்படி வாழ்ந்துட்டு இதுதான் நித்திய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதுன்னு நம்ம நம்பிக்கையோட வாழறோம் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது.
நம்ம கொஞ்ச காலம்தான் வாழ போறோங்கிறது தெரியும், ஆனாலும் அதுதான் சாஸ்வதம் என்று மனசு நினைத்து கொள்ளும். அப்படி நம்மளை காக்கிற தெய்வம் ஆண்பாலாக கருதும் போது கோவிந்தன். இதே இது பெண்பாலா, தெய்வத்தை பெண்பாலாக கருதும் போதுன்னா அது கோத்ரி. ஏற்கனவே பார்த்தோம், காப்பாற்றுபவள் அல்லது வைஷ்ணவி அப்படின்னு. விஷ்ணுவோட பத்னி வைஷ்ணவி, அதாவது கோவிந்தன் விஷ்ணு. கோவிந்தன் கோத்ரி, விஷ்ணு வைஷ்ணவி அப்படின்னு நாமத்தால சொல்லப்படுறது. இந்த காக்கும் செயலை வைத்து பார்க்கும்போது அதற்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வத்துக்கு தான் இந்த பெயரை கொடுக்குறோம், கோவிந்த ரூபிணி. இப்போ ஒருத்தர் கதை எழுதுறான்னு வச்சுக்கலாம். கதை எழுதிட்டு இருக்கான். அப்ப அவனை என்ன சொல்லுவான்? அவன் சிறந்த எழுத்தாளன்பா அப்படின்னு சொல்றோம். மொத்தம் அந்த நாவலை படிக்கிறான், அந்த கதையை படிக்கிறான்னா அவன் யாரு? படிப்பவன், வாசகன் என்று பெயர் பெறுகிறான் அவன். அப்போ இல்ல, அந்த எழுத்தாளரே தானே அதை படிக்கிறான் எழுதிட்டு. அப்ப அந்த சமயத்துல அவன் வாசகன். எழுத்தாளனாகவும் இருக்கான், அவனே வாசகனாகவும் இருக்கான். அதே மாதிரி தான் ஒருத்தனுக்கே நம்ம பல பெயர் கொடுக்குறோம். அவன் எழுதும் போது எழுத்தாளன், படிக்கும் போது வாசகன், ரசிக்கும் போது ரசிகன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒருத்தனுக்கே பல பெயர்கள் நாம கொடுக்குறோம். அம்பாளுக்கும் இதே மாதிரி தான் பல பெயர்களை கொடுத்துருக்கோம். கோத்ரி, கோவிந்த ரூபிணியாக இருக்கக்கூடியவள். பெண்பாலாக பார்க்கும்போது கோவிந்த ரூபிணி, கோவிந்தன் கோவிந்த ரூபிணி அப்படிங்கிற நாமத்தால அம்பாள் போற்றப்படுகின்றாள். இந்த நாமாவோட இதுல முடிச்சுப்போம். 267 நாமாக்கள் பார்த்திருக்கோம். 63வது ஸ்லோகம் முடிக்கப்பட்டு இருக்கிறது. 64வது ஸ்லோகம், 268வது நாமம் அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.